Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸில் டிமார்கன்ஸ் லா அப்படிங்கிற கான்செப்டில் ஃபஸ்ட்டு டிமார்கன்ஸ் லா மட்டும் நம்ம முடிச்சிருந்தோம். லா ஆஃப் யூனியன் அப்படிங்கிறது இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன். செகண்ட் டிமார்கன்ஸ் லா. ஸோ செகண்ட் டிமார்கன்ஸ் லா வந்து நமக்கு என்ன, law of intersection அப்படின்னு சொல்லுவோம். ஸோ law of intersection என்ன, the complement of the intersection of two sets is equal to the union of their complement. ஸோ ரெண்டு அதே அந்த முன்னாடி நம்ம பார்த்தது என்ன பார்த்தோன்னா a union b whole dash equal to a dash intersection with b dash. இங்கே அப்படியே ரிவர்ஸ். அப்போ a intersection b the whole dash equal to a dash union with b dash அப்படின்னு நம்ம பேச போகிறோம். இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து as well as அல்ஜிப்ரிக்காவும் பண்ணணும், அதே மாதிரி வென் டயக்ராம் யூஸ் பண்ணியும் பண்ணணும். வென் டயக்ராம் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிடலாம், அதுதான் நம்மளுக்கு ஈஸி. ஸோ அதை முடிச்சிட்டோன்னா அல்ஜிப்ரிக் ப்ரூஃப் வந்து நம்ம எழுதலாம். எந்த இடத்துல செட்டில் எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். லாஸ்ட்டில் பண்ண மாதிரியே பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி, இது ஏ இது பினா, ஏ இன்டர்செக்ஷன்னா என்ன, ஒன்லி இந்த ரீஜன் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆகும், ஏ இன்டர்செக்ஷன் பியில் நம்மளுக்கு வரும். ஓகே, ஸோ இந்த அவுட் சைட்லாம் ஷேட் பண்ணக்கூடாது, ஒன்லி அந்த உள்ளே இருக்க இந்த போர்ஷன் மட்டும்தான் நம்மளுக்கு ஏ இன்டர்செக்ஷன் பியில் வரப்போகுது. தென் ஏ இன்டர்செக்ஷன் பி ஓல் டேஷ்னா என்ன அர்த்தம், அந்த ஒரு இன்டர்செக்ஷன் பார்ட்டை மட்டும் விட்டுட்டு அவுட் சைடில் இருக்க மற்ற எல்லாத்தையுமே வந்து நம்ம ஷேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ். ஒன்லி அந்த சர்க்கிள் அந்த முன்னாடி ஷேட் பண்ணியிருந்தோம்ல அந்த ஒரு ரீஜனை மட்டும் வி ஹவ் டு லீவ். ஓகே, ரிமைனிங் எல்லாத்தையும் ஷேட் பண்ணிங்கன்னா அது நம்மளுக்கு ஏ இன்டர்செக்ஷன் பியோட ஹோல் டேஷாக நம்மளுக்கு வந்து வந்துடும். ஓகே, ஸோ அது நம்ம ரிமைனிங் எல்லாமே எக்ஸ்க்ளூடிங் தட் ஒன் இன்டர்செக்ஷன் போர்ஷன். ஓகே, ஏல இருக்க போர்ஷன் பியில் இருக்க போர்ஷன் எல்லாமே வந்துடும் எக்ஸப்ட் அந்த ஒன்று மட்டும். ஓகே, ஸோ இப்படி வரும். இதுதான் வந்து நம்மளுக்கு என்ன, ஏ டேஷ் ஏ இன்டர்செக்ஷன் பியோட ஹோல் டேஷோட ரீஜன். ஓகே, ஒன்லி இந்த போர்ஷன் மட்டும், இந்த அவுட் சைடில் இருக்க இந்த இன்டர்செக்ஷன் இங்கே என்ன எடுத்தீங்களோ அதை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையும் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒன்லி இந்த சர்க்கிளில் மட்டும் ஷேட் பண்ணக்கூடாது, இன்க்ளூடிங் திஸ் யூனிவர்சல் செட்டு யூ, மொத்தமாக இந்த யூனிவர்சல் செட்டு யூவையும் சேர்த்து தான் நம்ம ஷேட் பண்ணோம். இது ஏ இது பி. ஓகே, எல்லாத்துலேயும் அது காமன் ஏபின்னு எழுதிக்கோங்க. ஸோ அது எழுதணும். ஓகே, ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், ஏபி இங்கே வந்து யூனிவர்சல் செட் எல்லாத்துலேயுமே கூட அதை எழுதிக்கோங்க, ஏபி யூனிவர்சல் செட்டு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஏபி யூனிவர்சல் செட்டு யூ. ஓகே, இப்போ வந்து ரைட் சைடுக்கு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு, ஸோ ரைட் ஹேண்ட் சைடு இஸ் நத்திங் பட் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஏ டேஷுங்கிறது ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் இதுலேயே கூட பார்த்துருந்தோம் அந்த ரிசல்ட்டு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு மட்டும். ஸோ இந்த ஏவோட சர்க்கிளை மட்டும் விற்றுட்டு ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே வந்து நம்மளுக்கு என்ன, ஏ டேஷோட ரீஜன். ஏவோட சர்க்கிளை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், லீவ் பண்ணிடணும். ஸோ இந்த ஏவோட இந்த ஒரு ரீஜன் மட்டும் விட்டுட்டு அவுட் சைடில் இருக்க எல்லா போர்ஷனும் வரும், இன்க்ளூடிங் தி என்டையர் சர்க்கிள் ஆஃப் பி. என்டையர் சர்க்கிள் ஆஃப் பியில் அந்த ஏ கூட இருக்க போர்ஷனை மட்டும் விட்டுருணும். ஸோ அதை நம்ம ஷேட் பண்ணிடக்கூடாது. பியில் இந்த இன்டர்செக்ஷன் போர்ஷன் காமனாக இருக்குல்ல, அதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஷேட் பண்ணக்கூடாது. ஒன்லி அந்த ஒரு பார்ட் ஏவோட சர்க்கிளை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்க எல்லா பார்ட்டையும் ஷேட் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் வந்து நம்மளுக்கு என்ன, ஏ டேஷோட ரீஜன். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ரீஜன் ஃபார் ஏ டேஷ். அடுத்து பி டேஷ்னா என்ன, பியோட சர்க்கிளை மட்டும், இப்போ எப்படி ஏவோட சர்க்கிளை மட்டும் விட்டுட்டு நம்ம ஷேட் பண்ணோமோ அதே மாதிரி என்ன பண்ணணும், பியோட சர்க்கிளை மட்டும் விட்டுட்டு ஷேட் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் வந்து நம்மளுக்கு பி டேஷோட ரீஜன். ஓகே, ஸோ இந்த பியோட சர்க்கிளை மட்டும் விட்டுட்டு இந்த அவுட் சைடில் இருக்க ஃபுல்லாத்தையும் நம்ம ஷேட் பண்ணோம். ஸோ ஷேட் பண்ணிங்கன்னா வர்ற இந்த போர்ஷன் இதுதான் வந்து நம்மளுக்கு பி டேஷோட ரீஜன். ஸோ நீங்கள் வந்து இதை லைன்ஸாக கூட போட்டுக்கோங்க, இப்படி ஷேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஸ்ட்ரைட் லைன். ஸோ ஸ்ட்ரைட் லைன்னா என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து லைன்ஸாக கூட நம்ம போட்டு அதை எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம அப்படி தான் மோஸ்ட்லி போடுவோம். ஸோ நான் இங்கே கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கலர் காமிக்கணுங்கிறதுக்காக ஐ எம் டேக்கிங் லைக் திஸ். ஓகே, ஸோ இல்லை பென்சில் வச்சு நீங்கள் டார்க் ஷேட் பண்ணாலும் தெர் இஸ் நோ ப்ராப்ளம். இது ஏ டேஷ், இது பி டேஷ். ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணணும், யூனியன் எடுக்க சொல்கிறாங்க. யூனியன் எடுத்தால் என்ன வரும் பாருங்கள், ரெண்டுத்துலேயும் எது காமனாக இல்லை பாருங்கள், இந்த இன்டர்செக்ஷன் போர்ஷன் இங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை. பட் யூனியன் எடுக்கிறப்ப ஃபஸ்ட்டு அவுட் சைடில் இருக்க இந்த போர்ஷன் அதை ஃபஸ்ட்டு நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். இந்த அவுட் சைடில் இருக்க பாக்ஸ் வந்து ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. இன்டர்செக்ஷன்னா என்ன, காமனாக இருக்க போர்ஷன் ஃபுல்லாகவே நம்ம ஷேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸ் வந்து காமனாக இருக்குது ரெண்டுத்துலேயும். அடுத்த விஷயம் என்ன காமன் பாருங்கள், இந்த போர்ஷன் இந்த சர்க்கிளோட இந்த போர்ஷன் வந்து இதில் இருக்குது, இந்த சர்க்கிளோட இந்த போர்ஷன் இதில் இருக்குது. அப்போ அது ரெண்டையும் பண்ணணும், இந்த இன்டர்செக்ஷன் மட்டும் ரெண்டுலேயும் இல்லை. அப்போ அந்த ஒரு ரீஜனை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் ஷேட் பண்ணணும். ஸோ இந்த போர்ஷன் வந்து
செகண்டில் இருக்குது, சரி ஃபஸ்ட்டில் இருக்குது, ஏ டேஷில் இருக்குது. அதே மாதிரி இந்த போர்ஷன் அந்த இன்டர்செக்ஷனை தவிர இருக்க இந்த போர்ஷன் வந்து செகண்டில் இருக்குது, பி டேஷில் இருக்குது. அப்போ அதையும் நம்ம ஷேட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், ஒன்லி இந்த இன்டர்செக்ஷன் பிளேஸை மட்டும் விட்டுட்டு வர போர்ஷன். இதுவும் சேமாக இருக்கா? ஸோ இங்கே நம்ம பார்த்த இந்த ரிசல்ட்டும் வந்து என்ன சேம். அதனால் ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ், சாரி ஏ டேஷ் A intersection B the whole dash equal to A dash union B dash. Proof over for using Venn diagram. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா algebraic proof எழுத போகிறோம். ஸோ இப்போ algebraic proofனா என்ன? இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த மாதிரி லெஃப்ட் சைடில் ஒரு எலிமெண்ட் எடுத்துகிட்டு ரைட் சைடில் இருக்குன்னு சொன்னிங்கன்னா அது contain in this. அதே மாதிரி ரைட் சைடில் ஒரு எலிமெண்ட் எடுத்து லெஃப்ட்டில் இருக்குன்னா அது contain in this. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்ன? டு ப்ரூவ் வந்து A intersection B the whole dash is equal to, so A intersection B the whole dash equal to A dash union with B dash. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணோம். அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்? let x belongs to லெஃப்ட் சைடில் இருக்கிறது A intersection B the whole dash. ஸோ ஹோல் டேஷில் இருக்குது x அப்படின்னா என்ன அர்த்தம்? A intersection B whole dashனா இந்த ரீஜன் கரெக்டாக. இங்கே எங்கேயோ நீங்கள் அவுட் சைடில் x இருக்குது, எதர் இங்கே கூட இருக்கலாம், இன்டர்செக்ஷனில் மட்டும் இல்லைன்றது தான் மீனிங். எந்த இடத்துல வேணால் எக்ஸ் இருக்கலாம், இங்கே மட்டும் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல எங்கே வேணால் நீங்கள் எக்ஸ் எடுத்தாலும் அது என்ன ஆகுது? இன்டர்செக்ஷன் உள்ள இல்லை. அப்போ டஸ் நாட் பிலாங்ஸ் டு என்ன பண்ணலாம்? ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு என்ன? ஏ இன்டர்செக்ஷன் பி. இங்கே இன்டர்செக்ஷன் இருக்குது, அப்போ அண்டுன்னு எழுதணும். பட் இங்கே வந்து டஸ் நாட் பிலாங்ஸ் டு இருக்குது, அப்போ என்ன பண்ணுவீங்க? ஆர் அப்படின்னு எழுதிப்பீங்க. அப்போ விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ ஆர் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு என்னது? பி. ஸோ நம்ம யூஸ்வலி இன்டர்செக்ஷன் இருந்தால் அண்டு எழுதுவோம், பட் இங்கே டஸ் நாட் பிலாங்ஸ் டு இருந்தால் ஆப்போசிட் எழுதணும், ஆர். ஓகே, அப்போ இப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம்? அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டேஷ் ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி டேஷ். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டேஷ், ஆர்னா என்ன? யூனியன். அப்போ என்ன ஆகுது? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டேஷ் ஆர் பி டேஷ். ஆர்னா என்ன? யூனியன். அப்போ விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். தட்ஃபோர் லெஃப்டில் ஒரு எலிமெண்ட் எடுத்தோம், ரைட்டில் இருக்குது. அதனால் என்ன சொல்லிடலாம்? A intersection B the whole dash contains in A dash union B dash. ஒரு பார்ட் வந்து ப்ரூஃப் பண்ணியாச்சு, இதை ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. சிமிலர்லி ரைட்டில் இருந்து ஒரு எலிமெண்ட் எடுக்கணும். அப்போ லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் அப்படின்னு எடுக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டேஷ் ஆர் யூனியன்னா என்ன? ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி டேஷ். அதான மீனிங். ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்னா என்ன? எங்கே இருக்குது ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்? இந்த ரீஜன். இப்போ இங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல எக்ஸ் எடுக்கிறீங்கன்னா எய்தர் என்ன? அது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டேஷ், இது ஃபுல்லாக ஏ டேஷ் அந்த பிஏ மட்டும் விட்டுட்டு, இல்லை பி டேஷ் பிஏ மட்டும் விட்டுட்டு இருக்கிறது, சரி ஏவை மட்டும் விட்டு இருக்கிறது பி டேஷ். அது ரெண்டில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது தான் மீனிங். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டேஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ. கரெக்டாக. அடுத்தது ஆர் வந்து என்ன பண்ணணும்? ஆர் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு பி. கரெக்டுங்களா? ஸோ எக்ஸ் ஏலையும் இல்லை பிலையும் இல்லை. அப்போ பி இல்லை அப்படிங்கிறதுனா இங்கே ஆர் இருந்தால் என்ன பண்ணணும்? அண்டு, அதாவது இன்டர்செக்ஷன் போடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு எங்கே? ஏ அண்டு பி. கரெக்டா? அப்போ அண்டுனா என்ன? இன்டர்செக்ஷன். அப்போ எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ அந்த டஸ் நாட் பேசுகிறீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் மாற்றிக்கணும். ஆறுன்னு இருக்கிறத அண்டுன்னு மாற்றிக்கணும், அண்டுன்னு இருக்கிறத ஆறுன்னு மாற்றிக்கணும். ஓகே, ஸோ அப்போ எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு திஸ். அப்போ என்ன சொல்லிடலாம்? எக்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் பியில் இல்லைன்னா எக்ஸ் எங்கே இருக்கும்? ஏ இன்டர்செக்ஷன் பி தான் ஹோல் டேஷில் இருக்கும். ரைட் சைடில் எடுத்தோம், லெஃப்டில் ப்ரூஃப் பண்ணிட்டோம். தட்ஃபோர் இதிலிருந்து என்ன சொல்லலாம்? ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் இஸ் கண்டெய்ன்ட் இன் ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ். இது வந்து நம்மளுக்கு ஈக்குவேஷன் 2. தட்ஃபோர் என்ன சொல்லலாம்? ஃப்ரம் 1 and 2. ஸோ ஃப்ரம் 1 and 2 ரெண்டு படி நம்ம என்ன சொல்லலாம்? A union B, sorry, A intersection B the whole dash is equal to A dash union B dash, because this contained in that. left side right side இருக்கு, right side left side இருக்கு, அதனால ரெண்டும் equal, hence proved the result. so இதை வந்து நம்ம ரெண்டு இடத்துலையும் எழுதணும். ஸோ எங்கே வென் டயக்ராம் ப்ரூஃப் பண்ணுறோம்ல அந்த இடத்துல கூட நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணோம்? ஃப்ரம் தி அப்சர்வேஷன் அந்த ரெண்டு இது வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? தர்ஃபோர் ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். இங்கேயும் வந்து என்ன பண்ணோம்? ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிடணும். பிகாஸ் நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் by using Venn diagram as well as by using algebraic proof. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் this second law of De Morgan's law property.
அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ. ஸோ அகைன் நான் சொல்கிறேன், இந்த கொஸ்டின் வந்து எப்படி கேட்குறாங்கன்றதை பொறுத்து தான் நம்ம 2 ப்ரூஃபும் எழுதணுமான்ற ஆன்சர். ஓகே, பட் ரெண்டுமே எழுதணும் அட் அ டைமில். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் டி மார்கன்ஸ் லா பை யூசிங் வென் டயக்ராம்னு கேட்டால் 2ஓட வென் டயக்ராமும், ஃபஸ்ட்டு லாவோட வென் டயக்ராமும் எழுதணும், செகண்ட் லாவோட வென் டயக்ராமும் எழுதணும். ஓகே, இதே வந்து ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் டி மார்கன்ஸ் லா அப்படின்னு கொடுத்தா 2த்தையுமே நம்ம எழுதணும். அல்ஜிபிரிக் ப்ரூஃபும் எழுதணும், as well as இதுவுமே எழுதணும். ஒன்றும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது ரெண்டுமே. இந்த அல்ஜிபிரிக் ப்ரூஃபும் முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இருக்கும். அந்த அண்டு 6 போடுறத மட்டும் கேர்ஃபுல்லாக போடுங்க. தட்ஸ் ஆல் ஃபார் திஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video.